ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ரெட்ஸ் டிஸார்டர். இது வந்து எல்லாமே கண்டினியூஷன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இது கூட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதோட அப்படியே கண்டினியூஷன் தான். ஸோ தீஸ் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் PDD, பர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதில் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ரெட்ஸ் டிஸார்டர் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம இன்றைக்கி அப்படியே பேசிக் பார்ப்போம். ஒரு 2-3 டிஸார்டர் கவர் பண்ணிவிட்டு அதோட பேசிக் மட்டும் பார்ப்போம். வாட் இஸ் இட் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட்ஸ் டிஸார்டர். இதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை டிஸ்கிரைப் பண்ணவர் ஒரு ஆஸ்ட்ரியன் ஃபிசிஷியன். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா 2 பொண்ணுங்க, ஓகேங்களா, அவங்கள வந்து வெயிட்டிங் ரூமில் இருக்கும்போது அவங்களுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடென்டிக்கல் ஹேண்டோட மேனரிசம் பார்த்தார். ஹேண்ட் மூமெண்ட்டோடைய ஒரு மேனரிசம் பார்த்தாரு. அப்போலேருந்து எதுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சிமிலர் ஹேண்ட் மூமெண்ட்டையும் வந்து இன்னொரு 20 பொண்ணுங்க கிட்ட வந்து பார்த்தாரு. அந்த பொண்ணுங்க எல்லாமே மென்டலி ரிட்டார்டேட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில், அதாவது இன்டெலெக்சுவலி டிசபிள். மென்டல் ரிட்டார்டேஷனுங்கிற வேர்டு நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. தே ஆர் இன்டெலெக்சுவலி டிசபிள். அந்த குழந்தைங்களுக்கு ஆஸ் அ கோமார்பிடிட்டியாவோ இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் மூமெண்ட் ஆகிறதையும் பார்த்தாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ரெட் டிஸார்டர் அவர் எப்படி டிஃபைன் பண்ணார்னா, தெர் இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் ரிக்ரெஷன் இஸ் ஹேப்பனிங். அதாவது ஒரு லேர்ன்டு பிஹேவியரை வந்து குழந்தைங்க மறக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிக்ரெஷன் ஆகுது எப்போ அப்படின்னா 5 months to 18 months ஓல்டு. 4 ஏரியாஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபிகர் வந்து 5 months and above and 18 months year. செகண்ட் வந்து 4 ஏரியாஸில். என்னென்ன ஏரியானா சோஷியல் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ், மோட்டர் ஸ்கில், கிராஸ் மோட்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபைன் மோட்டர் ஸ்கில் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது மென்டல் ப்ராசஸஸ். இந்த 4 விஷயத்துலையும் தெர் இஸ் அ மார்க்கட் ரெக்ரெஷன் இஸ் ஹேப்பனிங். ரெக்ரெஷன் வந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த மறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மென்டல் ரிட்டார்டேஷனுடைய ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னாச்சு நிறைய ரீசனில் ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து டவுன் சிண்ட்ரோம். அப்போ செகண்ட் ரீசன் வந்து ரெட்ஸ் டிஸார்டர் ஆல்சோ. ஓகே. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸார்டர் இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் ஃபீமேல்ஸ், நாட் இன் மேல்ஸ், ஒன்லி இன் ஃபீமேல்ஸ். அதுதான் இந்த ரெட் டிஸார்டரோடைய ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு வச்சுங்க. பிகாஸ் ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் XX and XY. திஸ் இஸ் ஃபார் ஃபீமேல் அண்ட் திஸ் இஸ் ஃபார் மேல். ஓகேங்களா? ஸோ இந்த XX குரோமோசோம் இருக்குல்ல, அந்த குரோமோசோமோடைய என்கோடில் வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஓகேங்களா? அந்த என்ன இதுலனா அதான் கொடுத்துருக்காங்க MECP2ல வந்து ப்ராப்ளம், அதாவது ஒன் ஆஃப் திஸ் அப்படின்ட்டு. பட் இஃப் யூ சி தி மேல் கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு X குரோமோசோம் தான். இன்கேஸ் இதுலேயே ஏதாவது டிஸார்டர் ஆகிடுச்சு, இதுலேயே ஏதாவது மியூட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து அவங்க லைஃபையே பாதிக்கும். இட் கேன் பி அ லீத்தல். அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், ஈவன் மியூட்டேஷன் இன் MECP2 was found to be a lethal in males. பிகாஸ் இந்த மியூட்டேஷன் ஃபீமேலில் நடந்தால் அட்லீஸ்ட் ஒரு X ஃபுல் குரோமோசோமாவது இருக்குது சர்வீசபிள். இங்கே அது கூட கிடையாது. ஸோ அது வந்து அவங்க லைஃபையே பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மியூட்டேஷன் வந்து அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 87% ஆஃப் ஃபீமேலில் வந்து இந்த MECP மியூட்டேஷன் தான் நடக்குது. அந்த கிளாசிக்கல் ரெட்ஸ் டிஸார்டருக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரிக்ரெஷன் ஆகுது சர்டன் ஆக்டிவிட்டீஸில் ஏஜ் பீரியட் 5 to 18 அண்ட் 4 ஏரியாஸில் நடக்குது. சோஷியல், லாங்குவேஜ், மோட்டர் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அண்ட் இட் ஒன்லி ஃபவுண்ட் இன் ஃபீமேல்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்போயுமே போல் வழக்கமாக நீங்கள் இல்லை மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கப்புறம் DSM க்ரைட்டீரியாக்குள்ளே வர்றதுக்கு என்ன அப்படின்னா, அந்த DSM க்ரைட்டீரியா என்ன வச்சுருக்காங்கன்னா 2 வச்சுருக்காங்க, A and B. இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி இது அப்பேரண்ட்லி தே ஆர் நார்மல் ப்ரீநாட்டல் அண்ட் பெரிநாட்டல் டெவலப்மெண்ட். அதாவது நார்மலாக நான் சொன்னேன் 5லேருந்து 18 months தானே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தே ஹேவ் அ நார்மல் டெவலப்மெண்ட். அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், நார்மல் சைக்கோமோட்டர் டெவலப்மெண்ட் த்ரூ தி ஃபஸ்ட் 5 months ஆஃப்டர் தி பர்த். ஃபஸ்ட்டு 5 மாதம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்குது. அண்ட் சைக்கோமோட்டர் டெவலப்மெண்ட்டும் அப் டு தி ஏஜ் ஆஃப் 5 months ஆஃப்டர் பர்த் வந்து ஓகே. தலையோட சர்க்கம்ஃபரன்ஸும் நார்மலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரெட்ஸ் டிஸார்டரில் இருக்கும். ஏதாவது ஒன்று கூட இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வராது ஆஸ் பர் தி DSM-4 மேனுவல். ஓகேங்களா? செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்செட். இந்த ஆன்செட் ஆஃப் தி எனி ஆஃப் தி ஃபாலோயிங் கண்டிஷன் ஆஃப்டர் தி நார்மல் டெவலப்மெண்ட். இப்போ நார்மல் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு 5 monthsக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஃபாலோயிங்கில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கணும். அதாவது 5லேருந்து 48 months வரைக்கும் போகலாம். இப்போ பாருங்கள், டீசிலரேஷன் ஆஃப் ஹெட் க்ரோத்.
நார்மலாக 5 மாதம் வரைக்கும் ஹெட் க்ரோத் மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சலரேஷன் இல்லை, ப்ராப்பராக டீசிலிட்ரேட் ஆகுது. அந்த ஹெட் க்ரோத் வந்து மூமெண்ட் வந்து அவங்களுடைய சிமிலியர் பியர் குரூப்போட கம்பேர் பண்ணும்போது கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ 5 monthsலேருந்து ஸ்டார்ட் ஆகி 48 months வரைக்கும், கிட்டத்தட்ட 4 years வரைக்கும். லாஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி அக்வயர்டு பர்பஸ்ஃபுல் ஹேண்ட் ஸ்கில். இதுக்கு முன்னாடி அவங்க கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில்லையும் வந்து மறக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட அந்த ஸ்கில்லும் வந்து போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங், ஹேண்ட் வாஷிங், இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் மூவ்மெண்ட்டை மட்டும் தான் அதிகமாக பண்ணுறாங்க அவங்க. ஓகேங்களா? சோஷியல் என்கேஜ்மெண்ட், நம்ம இந்த 4 ஏரியாஸ் பார்த்தோம்ல, அந்த 4 ஏரியாலையும் அஃபெக்ட் ஆகுது. அதில் சோஷியல் என்கேஜ்மெண்ட்டுமே வந்து தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஓகே, புவர்லி கோஆர்டினேட்டட் ஆக்சுவலி ஓவரால் பாடி மூவ்மெண்ட் ப்ராப்பராக அவங்க கண்ட்ரோலில் இருக்காது. அண்ட் இம்பார்ட்டண்டான வேர்டு பாருங்கள், எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியாது, ரிசெப்டிவும் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி நம்ம கம்யூனிகேஷன் டிஸார்டரில் பார்த்தோம். ரிசீவும் பண்ண முடியல, அதாவது ரிசெப்டிவ்லையும் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ரிசெப்ட் பண்ணதை எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி கால்ட் அஸ் எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இதோடு சேர்த்து சைக்கோமோட்டர் ரிட்டார்டேஷனும் இருக்குது. சேம் நம்ம மேலே பார்த்தோம்ல, அந்த 4 ஃபங்க்ஷன்லையுமே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகணும். எப்போனா நார்மல் டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம், 5 மாதத்துக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் தான் வந்து DSM-4ஓட க்ரைட்டீரியா. ஸோ தட் நம்ம இதை வந்து ரெட்ஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கரண்ட்லி தெர் இஸ் நோ க்யூர். பாருங்கள், இதை வந்து சரி பண்ண முடியாது. பட் நீங்கள் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா, எல்லாத்தையும் பார்த்த மாதிரி தான் சிம்டம்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வர அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது மூலிமா வர என்சைட்டி, இல்லை மஸ்குலர்லாம் சில சமயங்களில் ரிஜிடிட்டியாக இருக்கும், இரிட்டேட்டபிலிட்டி இருக்கும், இதெல்லாமே அந்த மாதிரி சிம்டம்ஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். மேனேஜ் சிம்டம்ஸ் லைக் மஸ்குலர் ரிஜிடிட்டி, என்சைட்டி, இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் மெடிசன் கொடுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட்டை காட்டிட்டு தான் மெடிக்கேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து போட்டிருக்காங்க. சர்டன் தெரப்பிஸ் ஆல்சோ definitely it will help, but only to treat the symptoms. ஓகேங்களா? ப்ராப்பராக அண்டர்லைங் காஸை வந்து சரி பண்ணாது. there is a no cure for Rett's disorder. ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி தெரப்பி அப்படின்னா, ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பி ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் செம்லாம் நிறைய படிச்சிருக்கோம். ஆக்குபேஷனல் தெரப்பினா பேசிக்கலி என்னென்னா, ஆக்குபேஷனல் வேர்டு இருக்குது பாருங்கள், ஆக்குபேஷன், பேசிக் ஆக்குபேஷன் இருக்குல்ல, செல்ஃப் டைரக்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நான் ட்ரெஸ் பண்ணுறது, நார்மல் ஃபீடிங் எடுத்துக்கிறது, சின்ன ஆர்ட்ஸு, லைஃப் ஸ்கில்லு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தெரப்பிஸ்ட் வந்து அந்த ஸ்கில் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? செல்ஃப் டைரக்டட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பேசிக்கலி தோஸ் ஆக்குபேஷன் சச்சஸ் ட்ரெஸ்ஸிங், ஃபீடிங், இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து ஃபிசியோதெரப்பி, பிகாஸ் சர்டன் மோட்டர் ஃபங்க்ஷன்ஸும் அஃபெக்ட் ஆகிறதுனால ஃபிசியோதெரப்பி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம சிம்டம்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தான் இதான் வந்து சிம்பிள் ஆஃப் ரெட்ஸ் டிஸார்டர். இது மேபி 5 மார்க்ஸ்லையோ இல்லை எங்கேயாவது 2 மார்க்ஸில் கேட்டாலுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட் இஸ் கம்ஸ் அண்டர் பெர்வசிவ் டெவலப்மெண்ட் டிஸார்டர். அந்த மற்ற எல்லாமே லாஸ்ட்டாக நம்ம ஒரு தடவை அப்படியே சம்மரைஸ் பண்ணலாம் முடிக்கும்போது. இப்போதைக்கு இந்த ரெட்ஸ் டிஸார்டர் பற்றி என்னென்னு உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருச்சுல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது CDD. ஓகேங்களா? சைல்ட்ஹுட் டிஸ்இன்டெகிரேட்டிவ் டிஸார்டர். இந்த டிஸ்இன்டெகிரேட்டிவ்ங்கிற வேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அப்படி ஃபர்தராக பார்க்கும்போது தெரியும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லலாம்னா ஹெலர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவன் கொஸ்டினை வந்து ரைட் அபவுட் ஹெலர்ஸ் சிண்ட்ரோம்னு கேட்டாங்கன்னா எதை பற்றி கேட்குறாங்கன்னு நினச்சி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் CDD ஒன்லி. ஓகே, ஸோ இதில் என்ன பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோடைய ஆன்செட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3 years. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெட்ஸ் டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 monthsக்கு அப்புறம் தான். பட் இதில் வந்து 3 years அண்ட் அபோவில் இருக்கணுமா. ஓகேங்களா? பேசிக்கலி தே ஆர் இன் தி டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. பட் டெவலப்மெண்டல் டிலே நடக்குது, ப்ராப்பர் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. பட் இந்த சைல்ட்ஹுட் டிஸ்இன்டெகிரேட்டிவ் டிஸார்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 years அண்ட் அபோவ். அதில் நம்ம எப்படி பார்த்தோம், 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா 4 விஷயமான இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது ரெட்ஸ் டிஸார்டரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பாருங்கள், லாங்குவேஜ் இருக்குது, சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மோட்டர் ஸ்கில் இருக்குது. இதில் வந்து காக்னிட்டிவை பற்றி அதிகமாக போடலை. ஓகே, லாங்குவேஜ், சோஷியல் ஃபங்க்ஷன், மோட்டர் ஸ்கில் நம்ம ரெட்ஸ் டிஸார்டர்லையும் படித்தோம். ஓகே, ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மோர் தென் 3 years அண்ட் தே ஆர் அஃபெக்டிங் தீஸ் 3 areas ஆஃப் ஆர் லைஃப். ஸோ இதை வந்து எப்படி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸார்டர் ஃபஸ்ட்டு 1908 அப்போ தான் வந்து இதை வந்து நேம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தெர் இஸ் சம்திங் கால் CDD அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி இட்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸான டிஸார்டர். அதாவது குழந்தையோட சைல்டோட டெவலப்மெண்டல் ஆகுது டிஃப்ரெண்ட் ஏரியாஸில். அந்த டிஃப்ரெண்ட் ஏரியாவை அஃபெக்ட் பண்ணுற ஒரு காம்ப்ளெக்ஸான டிஸார்டர். இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. எதோடனா PDDயோட தான். இட்ஸ் குரூப்டு வித் PDD. ஓகே, பட் இட் இஸ் ரிலேட்டட் டு ஆட்டிசம். ஓகே, நம்ம ஞாபகம் வச்சு, இட் இஸ் குரூப்டு வித் PDD
பட் இட் இஸ் ரிலேட்டட் டு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் இருக்கிற நிறைய சைன் அண்ட் சிம்டம்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டியோட நிறைய மீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட காஸ் என்ன, ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ் இன்றைக்கி வரைக்கும் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்ட்டு. இட் இஸ் ஸ்டில் அன்னோன். ஸோ இப்போ அது அன்னோன் அப்படின்னா அப்போ எல்லாருமே எது மேலே போடுவாங்கன்னா, பேசிக்கலி பிரெயினோடைய நியூரோபயாலஜி இருக்குல்ல, அதான் நியூரோபயாலஜி ஆஃப் தி பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறனால இது அரைஸ் ஆகுது அப்படின்ட்டு நிறைய தியரிஸ் இருக்குது. இதை எதனால் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த சிடிடினால் அஃபெக்ட் ஆகிற குழந்தைக்கு நிறைய சிஷர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த எபிலெப்சி மாதிரி சிஷர் இருக்குல்ல, இழுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ சிசர்ஸ் வந்தாலே வந்து பிரெயினோட ஏதோ ஒரு பார்ட்டில் நியூரோபயாலஜியில் அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதை வச்சு சிடிடியை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நியூரோபயாலஜி ஆஃப் தி பிரெயினில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால வந்து சிடிடியோடைய மெயின் ரீசன் அங்கேருந்து ஆரிஜின் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம எப்படிலாம் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேபி இஇஜி இருக்குல்ல, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், நம்ம இசிஜி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இசிஜி கார்டியோகிராம் பேசிக்கலி, அது வந்து நம்ம ஹார்ட்டோடைய மூமெண்ட்டு, ஹார்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை வந்து கிராஃப் ஃபார்மில் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரியே நம்மளோட பிரெயின் வேவ் இருக்குல்ல, பேசிக்கலி நர்வ் டிரான்ஸ்மிஷன் நடக்குதுல்ல பிரெயினில், அதோடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்மளுக்கு கிராஃப் ஃபார்மில் கொடுக்குறது தான் வந்து இஇஜி. அந்த இஇஜி வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டீஸை பார்க்குறதுக்கு, சிடிடியையும் வந்து ஓரளவுக்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க நார்மல் டெவலப்மெண்ட் இன் ஆல் ஏரியாஸ், எல்லா ஏரியாஸ்லையும் நார்மலான டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரு லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடியும், ஸ்பீச்சை நல்லா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்கில் இன் ரெண்டுமே, அதாவது மோட்டரில் இருக்குல்ல, நம்ம கிராஸ் மோட்டர் ஸ்கில் அண்ட் க்ராஸ் மோட்டர் ஸ்கில் அண்ட் ஃபைன் மோட்டர் ஸ்கில், 2 மோட்டர் ஸ்கில்லுமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. சோஷியலாகவும் நல்லா இருந்தாங்க 2 இயர்ஸ் வரைக்கும். பட் அதுக்கப்புறமேட்டு கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறக்க ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் ஸ்டார்டட் லூசிங் தி ஸ்கில். இதுதான் இதோட யூனிக்னஸ். அங்கே நம்ம 5 மந்த்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு தே ஆர் ஸ்டார்டட் லூசிங். பட் அதில் ஒன்லி ஃபீமேல்ஸு, இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக எப்போ பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 வயசுக்குள்ளே குழந்தை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே கற்றுக்கிட்ட விஷயம் தானே. சோஷியலாக இருந்தாலும், லாங்குவேஜாக இருந்தாலும், மசில் கோஆர்டினேஷனாக இருந்தாலும், சிம்பிள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் அவங்க 3-4 வயசில் மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் இட் மேன் கோ அப் டு 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆல்சோ. 10 வயசு வரைக்கும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க டீஜென்ரேட்டிவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இந்த வேர்டை, டிஸ்இன்டெகிரேட்டிவ். அதாவது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர், நம்ம நார்மலாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கற்றுக்குறோமா குழந்தைக்கு, நாளைக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, நாளைக்கு அப்படியே இன்டிகிரேஷன் ஆகும் ஒரு விஷயத்தையும் கற்றுக்கும் போது. பட் இங்கே இட் இஸ் பிகமிங் டிஸ்இன்டெகிரேட்டிவ். கற்றுக்கிட்ட விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கலி ஐ வில் நாட் சே மறக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு, தே ஆர் ஸ்டார்டட் லூசிங் தி ஸ்கில், அக்வைர்டு ஸ்கில்லையே லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரிவலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 in 1 lakh பாய்ஸ் அண்ட் ரேஷியோ டு பாய்ஸ் டு கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பாய்ஸ் 1 கேர்ள்ஸ். அந்த ரேஷியோவில் வந்து இது ப்ரிவலண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் நம்ம ரெட்ஸில் என்ன பார்த்தோம், ஒன்லி அது ஃபீமேல் தான், பாய்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அண்டு இதோடைய டயக்னோஸ்டிக் கேட்டகரி இப்போ நம்ம அதேமாதிரி டிஎஸ்எம்மில் அங்கே பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது முன்னாடி பார்த்தது தான், நார்மல் டெவலப்மெண்ட் 2 வயசு வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். ஓகே. பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்வயர்டு ஸ்கில்லை வந்து தே ஷுட் ஸ்டார்ட் லூசிங் இட், அதாவது சிக்னிஃபிகண்ட் லூஸ். ஓகே. ஸோ தெர் இஸ் அ ப்ராப்பர் சிக்னிஃபிகண்ட் லாஸ் ஆஃப் அக்வயர்ட் ஸ்கில். இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது ஈவன் நான் என்ன சொன்னேன், 3 to 4 இட் கேன் கோ அப் டு 10 இயர்ஸ். ஸோ லெஸ் தென் 10 இயர்ஸ்க்குள்ளே இவங்க இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்கில்ஸை. ஓகே. ஸோ என்னென்ன அந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லாங்குவேஜு, சோஷியல் ஸ்கில்லு, ஈவன் பவுல் அண்ட் பிளாடர் கண்ட்ரோல். ஓகே. பேசிக்கலி யூரின் அண்ட் லாட்டின் இதையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. விளையாடுறது, மோட்டர் ஸ்கில், ஃபைன் அண்ட் கிராஸ் மோட்டர் ஸ்கில், அதையும் வந்து மறக்க ஆரம்பிக்கிறாங்க. சி க்ரைட்டீரியா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்நார்மாலிட்டி ஃபங்க்ஷன் எனி ஆஃப் தி 2 ஆஃப் தி ஃபாலோயிங் ஏரியா. இதில் வந்து எல்லாமே இருக்கும், இதுலேயுமே வந்து எனி ஆஃப் தி 2 இருக்குது. எனி ஆஃப் தி 2 இருக்கணும், இந்த 2 2 இருக்கணும். பட் இந்த க்ரைட்டீரியா, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருந்துடக்கூடாது. இதில் எனி 2 என்ன சொல்கிறாங்கன்னா, 1 குவாலிட்டேட்டிவ். ஓகே. குவாலிட்டேட்டிவ் இம்பார்மெண்ட் இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லை கம்யூனிகேஷன். ஓகேங்களா? சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா இந்த நான் வெர்பல் பிஹேவியர் இருக்குல்ல, அதாவது இப்போ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறது. ஓகே. அதாவது
கண்ணு கொடுக்காமல் பார்க்குறது, கீழே வச்சு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஜென்ரலாக பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக ஒருத்தர் பேசினாங்கன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு பேசுவோம். பட் இந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனே அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. பியர் ரிலேஷன்ஷிப் இருக்காது, ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, எமோஷ்னலாக ரெசிப்ரோசிட்டி இருக்காது. ஒருத்தர் இப்போது சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் சரி, அழுகிற மாதிரி விஷயத்த சொன்னாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் ரிப்ளை. கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விதமான லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரிப்பிட்டேட்டிவ், இந்த நம்ம ஒரே சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப அஃபெக்டாக இருக்கும். அந்த இது ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர், ஆல்ரெடி நம்ம ஆட்டிசமில் பார்த்தோம் திரும்ப. ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர், அதே அந்த இது இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருப்பாங்க. அண்டு அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க, ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியராக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட்டாக இதில் இருக்கிறது எதுவுமே இட் ஷுட் நாட் பெட்டர் அக்கௌண்டட் பை எனி அதர் பிடிடி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஸ்கின்சோஃப்ரீனியா ஆர் பிடிடியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள் இதில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இட் ஷுட் நாட் பி அக்கௌண்டட் பை எனி அதர். அதாவது பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிஸார்டர் இல்லை ஸ்கின்சோஃப்ரீனியாவில் வந்து வரல, பட் இதில் இருக்கிற சில விஷயங்களெல்லாம் டிக் ஆகுது அப்படின்னா நம்ம இதில் போடலாம். ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் சொல்லலாம். ஓகேங்களா. சாரி, ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டேன். ஆஸ்பர்ஜர் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது இட் இஸ் சிடிடின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ட்ரீட்மெண்ட். எங்கே நம்ம ட்ரீட்மெண்ட்னாலும் நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்னாலே அதோட கோல் எழுதணும். வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் கோல், எதனால் நடக்குது அப்படின்ட்டு, யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க, தட் இண்டிவிஜுவலி நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம், ஈவன் பேரண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். எப்படி இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கிட்ட நீங்கள் நடந்துக்கணும், எப்படி வீட்டில் தெரப்பியை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆட்டிசம் மாதிரி இருக்கிறனால இதோடைய ட்ரீட்மெண்ட்டும் சிமிலியர் டு ஆட்டிசம் ட்ரீட்மெண்ட் தான். ஓகேங்களா. என்னதான் இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு க்யூர் கிடையாது. பட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வென்ஷன் தான். தெர் இஸ் அ எஜுகேஷனல் இன்டர்வென்ஷன், அவங்களுக்கு நாலேஜை கொடுக்கணும். ஓகேங்களா. பேசிக்கலி யூ கேன் யூஸ் த வேர்ட்ஸ் லைக் பிஹேவியர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட், ஹைலி ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போட்டுட்டு ஓவரால் ட்ரீட்மெண்ட் பிளான் போடணும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு, ஓகே 6 மந்த்துக்கு இந்த மாதிரி இன்டர்வென்ஷன், அதோட ரிசல்ட் வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, டிஃப்ரெண்ட் தெரப்பி, லாங்குவேஜ் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்கில் டெவலப்மெண்ட், சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி. சென்சரி இன்டெகிரேஷன்னா மேபி ஆடிட்ரி, ஓகேங்களா, அதாவது பார்க்கறது கேட்கறது, அந்த சென்சரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ மெடிசனை பற்றியும் ஈவன் தோ ஃபார்மகாலஜிக்கலி நம்ம எதுவும் இன்டர்வென்ட் பண்ண முடியாதாலும் இந்த வேர்டை நீங்கள் எழுதி தான் ஆகணும். தெர் ஆர் நோ ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன். நீங்கள் பாருங்களேன், எல்லா டிஸார்டருமே இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எதுலேயுமே ஒரு மெடிசன் கொடுத்து அந்த டிஸார்டர் நம்ம சரியே பண்ண முடியாது. அதனால தான் எல்லாத்துலேயுமே நோ ஃபார்மகாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஹவவர் சிம்டம்ஸை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சிம்டம்ஸ்னால் இந்த சைக்காட்டிக் சிம்டம்ஸ்லாம் இருக்குல்ல, டிப்ரெஷனாக இருக்குது, கோபம் வருது, சூசைடல் தாட் இருக்குது, செல்ஃப் இன்ஜுரி, அக்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே போட்டுருப்பாங்க. அக்ரெசிவ், செல்ஃப் இன்ஜுரியஸ், டிஸ்ரப்டிவ் பிஹேவியர், இதோடைய சைன் அண்ட் சிம்டம்ஸை வந்து நம்ம மேபி ஒரு விதத்தில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஓவரால் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிடிடியை பற்றி சிம்பிள். ஓகே, அண்ட் நம்ம செகண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம். ஆஸ்பர்ஜர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்களேன், பேரே ஜென்ரலி யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பேரில் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இதையும் வந்து ஒரு ஆஸ்ட்ரியா கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பீடியாட்ரிஷியன் கண்டுபிடிச்சார். அதனால தான் அவரோட பேரில் வச்சுருக்காங்க ஆஸ்பர்ஜர். அவர் வந்து இந்த இதை ஃபஸ்ட்டு அவரோட பேரில் வந்து அவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரில் இந்த சிண்ட்ரோம் சொல்லிட்டாங்க. பேசிக்கலி நம்ம ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோமில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோமுங்கிறது ஒரு ப்ராப்பரான டயக்னோசிஸ் கிடையாது. ஓகேங்களா. நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் நான் படிக்கும்போது சொல்லியிருந்தேன், ஏஎஸ்டியில் அந்த ஏஎஸ்டியில் எஸ்ஸோட மீனிங் என்னென்னா ஸ்பெக்ட்ரம்னால என்னது, வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் அ சே ஃபார் எக்ஸாம்பிள் 0, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இட்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், இதுக்குள்ளே என்ன வேணால் வரலாம். ஓகேங்களா. மேபி இதை வந்து மைல்டு எண்டுன்னு வச்சுங்க, இதை சிவியர் எண்டுன்னு வச்சுங்க. மைல்டு அண்ட் சிவியர் அப்படின்னா எந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே வருதோ, மேபி இதுக்கு முன்னாடி இங்கே வருதோ இல்லை மைல்டில் வருதோ, அதுக்கேற்ற மாதிரி பேர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆட்டிசமே வந்து ரொம்ப மைல்டு ஃபார்மாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை வந்து தான் ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ முதல்ல அதெல்லாம் இது தனித்தனியாக இருந்தது. மைல்டாக இருக்கும்போது ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோமாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போது அதை எல்லாத்தையும் ஒரே காமன் அம்பர்லா மாதிரி சேம் டாப்பிக்கில் ஏஎஸ்டி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மேபி சிம்டம்ஸ் மைல்டாக இருந்தால் அது ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நோ லாங்கர் அ டயக்னோசிஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். ஓகே, ஸோ அதனால தான் டெக்னிக்கலி இங்கே போட்டுருவாங்க, இட் இஸ் நோ லாங்கர் டயக்னோசிஸ் ஆஃப் இட்ஸ் ஓன்.
ஓகே, இட்ஸ் அ ப்ராடர் கேட்டகரி ஆஃப் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஆஸ்பர்ஜர்ஸ்னு எழுதி விட்டுருங்க. இதுலேயுமே வந்து சின்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு ஆட்டிசம், இதுலேயுமே வந்து பாருங்கள் ஆட்டிசம் மாதிரி இதுவும் டெவலப்மெண்டல் டிஸார்டர், இதுலேயும் சோஷியல் இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷனில் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் நம்ம 2 வேர்டு நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன், ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர். இதுலேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் ஆஃப் எதில் பிஹேவியர் வந்து இருக்கலாம், அது ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், பேட்டர்னாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும். பட் அதே விஷயத்தை ரிப்பீட்டிவாக பண்ணுவாங்க. இதுவும் இதில் வருது. ஓகேங்களா? ஸோ இதோடைய மெயின் காசஸ் என்ன, ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அங்கே பாருங்கள் நாட் எட் ஐடென்டிஃபைட் ப்ராப்பர் காஸ் வந்து நம்மளுக்கு இன்னுமே யாரால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால ஜெனட்டிக்ஸ் மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இட் இஸ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஓகேங்களா? ஜெனட்டிக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம மியூட்டேஷன் நிறைய வேர்டு இருக்குது தெரியுமா, அதில் ஏதாவது ஒரு ரீசன், ஒரு தியரி ஒருத்தர் வந்து ஒரு ரீசன் கொடுப்பாங்க பேஸ்ட் அப்பான் தேர் ஹைப்போதசிஸ். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் தே ஆல்சோ சேயிங் தட் ப்ரெக்னென்சியில் இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே வந்து இது வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கிளினிக்கலி என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ தட் நம்ம இதை வந்து ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்காது. ப்ராப்பராக அவங்களோட ஸ்பீச் அஃபெக்ட் ஆகும். ஸ்பீச் அஃபெக்ட்னா என்னென்னா, ரேட் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, அது அன்யூஸ்வலாக இருக்கும். திடீர்னு வேகமாக பேசுவாங்க, திடீர்னு ஸ்லோவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ளூவன்சி இருக்காது, ப்ராப்பர் வால்யூம் மாடுலேஷன் இருக்காது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கேன், நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணாத அப்படிங்கிறது, இந்த விஷயம் பண்ணக்கூடாது, ஸ்டாப், நல்லா இருக்கீங்களா, பாசம், அந்த மாதிரி மாடுலேஷனே இருக்காது. ஒரு ரோபோ மாதிரி தான் பேசுவாங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி அந்த ஒரு மாடுலேஷனே இருக்காது அவங்களோட லாங்குவேஜில். அது ஃபஸ்ட்டு. செகண்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் இந்த ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சர்க்கம்ஸ்டான்ஷியல் தான். ஓகேங்களா? தேவைப்பட்டால் பேசுவாங்க, இல்லைனா பேசவே மாட்டாங்க. அந்த சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான். அண்ட் வெர்போசிட்டியாக தான் இருக்கும், அதிகமாக வேர்ட்ஸாக தான் இருக்குமே தவிர, ரோபோ மாதிரி கண்டினியூடாக ஒரு வெர்போசிட்டியாக தான் இருக்குமே தவிர, அதில் ஒரு ஃபீலிங்கோ ஒரு கன்வர்சேஷனில் எஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக அவங்க மற்ற பர்சனுடைய ஃபீலிங்க்கு வந்து இன்சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஓகே, இன்சென்சிட்டிவ் டு தி அதர்ஸ் ஃபீலிங். அண்ட் பயங்கரமாக ஒரு பிஹேவியர் அவங்க நினச்சிட்டாங்கன்னா அந்த பிஹேவியர்லேயே இருப்பாங்க. ரிஜிடிட்டி இருக்கும், பிஹேவியரல் ரிஜிடிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து கிளினிக்கல் ஃபீச்சர். இதெல்லாம் பற்றி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எழுதி இதை பற்றி 2-3 வார்த்தை எழுதி விட்டோம். பிஹேவியல் ரிஜிடிட்டினா இப்படி தான் இருப்பாங்க, தன்னுடைய விஷயத்துலேயே வந்து அதிகமாக இருப்பாங்க, மற்றவங்க விஷயத்தை கேட்டுக்க மாட்டாங்க, ரெசிப்ரோசிட்டி இருக்காது. ஓகே, அடுத்தவங்க ஏதாவது கேட்டாலோ அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மக்களை வந்து மேபி ஒரு ஹெல்ப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டை பற்றி நம்மளுக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அஃப்கோர்ஸ் பேரண்ட்கிட்டேயோ ப்ரைமரி ஹெல்த் கேர் கொடுக்குறாங்கல்ல அவங்கக்கிட்டேயோ கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்டுக்கலாம். எப்போலேருந்து டிலேடு ஆச்சு இந்த அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில்லு, மோட்டர் கோஆர்டினேஷன் எப்படி ஆச்சு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஓகே ஓவரால் இந்த இது கிளினிக்கலாக வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஓகேப்பா, ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அவங்க உட்கார்றத பற்றியும், ஏன்னா அவங்க போஸ்டர் மோட்டர் அஃபெக்ட் ஆகிறதுனால ஆட் போஸ்டராக தான் உட்காருவாங்க. ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருக்கும். அகெயின் மோட்டர் ஸ்கில், கிராஸ் அண்ட் ஃபைன் மோட்டர் ஸ்கில் அஃபெக்ட் ஆகிறதுனால ஆட் போஸ்டரும் புவர் ரைட்டிங் ஸ்கில்லுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக நம்ம ஒரு கதை மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் மைல்டு எண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரமில் இருந்தால் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே ஃபஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது கோல். ட்ரீட்மெண்ட்டோட கோல் என்னென்னா ஃபஸ்ட்டு அண்டர்லைங் ரீசனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்த ஃபீல்டில் எந்த டொமைனில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். இன்கேஸ் சோஷியல் டொமைனில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு. பேசிக்கலி 1 or 2 செஷனில் வச்சு எப்படி பேசணும், எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அப்ராப்ரியேட் வேலை எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். லாங்குவேஜில் கம்யூனிகேஷனில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஸ்பீச் தெரப்பியை நீங்கள் கொடுக்கலாம். மாடுலேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்லு, கையை யூஸ் பண்ணி பேச, அதுக்காக ஒரே மாதிரி நம்ம நின்று பேச மாட்டோம். இன்றைக்கும் நம்ம பேசும்போது கொஞ்சமாவது செய்கை இருக்கணும். ஸோ அந்த நான் வெர்பல் க்யூவையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாமே வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பியில் வந்துடுது. அண்ட் மேக்ஸிமம் பாருங்கள் எல்லா விதமான டிஸார்டர்லையும் நம்ம ஃபேவரட் சிபிடி வந்துடும், காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. காக்னேட்டிவ்னா மென்டல் ப்ராசஸஸ், பிஹேவியர்னா ஒரு விஷயத்தை எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்க, லேர்னிங், பேசிக்கலி லேர்னிங் பிரின்சிபல்லேருந்து வர்றது. இதை ரெண்டுத்தையுமே சேஞ்ச் பண்ணி என்றைக்குமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இட் இஸ் பேசிக்கலி வே ஆஃப் திங்கிங், மென்டல் ப்ராசஸிங் தான். ஸோ அவங்களோட வே ஆஃப் திங்கிங் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை அட்ரஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதை நம்ம சேஞ்ச் பண்ண நினைக்கிறோம். ஸோ தட் அவங்களுடைய தே வில் ஹேவ் அ பெட்டர் எமோஷனல் கண்ட்ரோல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து
பேரண்ட் இருக்காங்கல்ல, பேரண்ட்டுக்கும் எஜுகேஷன் வேணும். ஏன் பேரண்ட்டுக்கு எஜுகேஷன் வேணும்னா, நிறைய பேருக்கு நம்மளுக்கே தெரியாது இப்போ ஒரு குழந்தை வந்து they are suffering from certain disorder, how to talk to them, how to handle them. அவங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கும் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ தட் அவங்களும் குழந்தைங்கள வீட்டில் வந்து அந்த ப்ராப்பரான ஸ்கில்லை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்கள வீட்டில் வச்சுக்கிறதே ஒரு சேலஞ்சிங் தான், புரியுதுங்களா? ஸோ அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் எப்படி அவங்களையும் தன்னுடைய மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட்லி வந்து சப்போர்ட் குரூப். யூஎஸில் இது வந்து வெரி ஃபேமஸ். அதாவது சிமிலியராக சஃபர் பண்ணுற எல்லா குரூப்பையுமே ஒன்றா உட்கார வச்சு அவங்களோட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நடக்கும்னா, ஓகே இது வந்து எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, மேக்ஸிமம் பீப்புளுக்கு நடக்குது, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு அவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். பீப்புள் ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் தெம் செல்ஃப். சப்போர்ட்டிங் குரூப் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா இந்த டாப்பிக்கில் மட்டும் இவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதே ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக நீங்கள் மற்ற டிஸார்டர்லையுமே எழுதிக்கலாம். பேசிக்கலி கோல் எழுதிட்டு எந்த ஃபீல்டில் ப்ராப்ளமாக இருக்கா, லாங்குவேஜ் தெரப்பி, சோஷியல் ஸ்கில் சப்போர்ட் குரூப், அந்த மாதிரி புரிஞ்சுங்களா? ஒரு காக்னேட்டிவா, ஸோ காக்னேட்டிவ் தெரப்பி, பிஹேவியரில் ப்ராப்ளம் இருக்கா, பிஹேவியர் தெரப்பி, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நம்ம பிடிடியில் நம்ம பார்த்தோம்ல, பிடிடியில் பார்க்கும்போது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் பார்த்தாச்சு, ரெட்ஸ் டிஸார்டர் பார்த்தாச்சு, சைல்டு டிஸ்இன்டிகிரேட்டிவ் டிஸார்டர் பார்த்தாச்சு, ஆஸ்பர்ஜர்ஸ் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக இதில் எந்த கேட்டகரிலையும் வரல, பட் தே ஆர் பார்ட் ஆஃப் பிடிடி ஒன்லி. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் பிடிடி NOS, தட் இஸ் நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு. ஸோ இது வந்து காமன் லாஜிக் தான். அதாவது பிடிடியில் இருக்கிற எல்லா விஷயமும் இதுலேயும் இருக்குது, பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு பெட்டர் எக்ஸ்பிளைன் தெம். இது வந்து பிடிடின்னு சொல்ல முடியல, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்ல முடியல, ரேட்ஸ் டிஸார்டர் சொல்ல முடியல. ஸோ இது எல்லாமே வந்து பட் காமன் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி நம்ம பிடிடி NOSல வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? இதுலேயுமே வந்து இம்பேர்மெண்ட் எல்லாத்துலேயுமே இம்பேர்மெண்ட் நடக்குது. எதில்? சோஷியல், வர்பல், அதாவது கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இதுலேயுமே வந்து ரிப்பிட்டேட்டிவ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்ன் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சைல்டு வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருக்குள்ளே ப்ராப்பராக மீட் ஆக மாட்டேங்குது க்ரைட்டீரியா, ஆஸ்பர்ஜர்ஸ்குள்ளே வர மாட்டேங்குது, ரெட் சிண்ட்ரோம்குள்ளே வர மாட்டேங்குதுன்னா தென் வி வில் புட் இட் இன் திஸ் கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த க்ரைட்டீரியாவே வந்து இவங்க DSM-5 2013 சேஞ்ச் ஆகும்போது இதுக்கு க்ரைட்டீரியா தனியாக போட்டிருந்தாங்க. அதாவது NOSலையும் தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் காமன் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, சில்ட்ரன்ஸ் ஆர் ஜென்ரலி 3 to 4 years old before they exhibit enough symptoms for the diagnosis. அதாவது 3 to 4 வயசுக்கு அப்புறமேட்டு தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லா கேட்டகரி பார்த்தோம்ல, சோஷியலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், காக்னிட்டிவ் ப்ராசஸாக இருக்கட்டும், 3 and 4க்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு செட் பேட்டர்ன் கிடையாது, பிகாஸ் இது எந்த கேட்டகரியுமே வரல. ஸோ வி டோன்ட் ஹவ் எனி ப்ராப்பர் செட் பேட்டர்ன்ஸ். ஸோ இதை வந்து இவங்க இதில் மட்டும் தனியாக வந்து நிறைய நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லா ஸ்கில்லுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சோஷியல் ஸ்கில் கிடையாது, ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, எப்போவுமே அலோனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்களை புரிஞ்சிக்க முடியாது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அதர் பீப்புளோடைய பிலீவ் என்ன, டிசையர் என்ன, இதுவுமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து காமன் பாயிண்ட் தான். நீங்கள் படிச்சுங்கனாலே ஓரளவு ஜஸ்ட்டு புரிஞ்சிடும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். ட்ரீட் பீப்புள் ஆஸ் அ டூல்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட். ஓகே, ஒரு வேலையை முடிக்கணும்னா எப்படி நம்ம இப்போ சேஃபாக எழுதணும்னா பெண்ணை யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா பீப்புளை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த டிஸார்டர், நார்மல் வாழ்க்கையிலே நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஹெல்ப்புக்காக ஒருத்தவங்க யூஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறமேட்டு விட்டுருவாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, நியதி தான். பட் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவங்களுடைய பர்சீவே அப்படி தான். ஓகே, அதாவது அவங்க இந்த உலகத்தையே வந்து மக்களாக அவங்கள பார்க்காம, பிகாஸ் எமோஷனலே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் தே ஆர் ட்ரீட்டிங் தெம் ஆஸ் அ டூல்ஸ் ஆர் அன் எக்யூப்மெண்ட் ஸோ தட் தே கேன் யூஸ் அண்ட் தே கேன் த்ரோ இட். அப்படி தான் வந்து இவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இமேஜினேட்டிவ் ஸ்கில் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து அழகாக இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் காமன் ஃபீச்சர்ஸை வந்து ஜென்ரல் போட்டாச்சு. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன்லேயும் வந்து சேம் டாபிக் தான். ஒரு லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷனை புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சராக எப்படி இருக்குது, ஒரு கிராம் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷனை எப்படி பண்ணணும், ரெசிப்ரோகேஷன் எப்படி பண்ணணும், கெஸ்டர்ஸ் எப்படி இருக்கும் கம்யூனிகேஷனில், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். எக்குலாலியா நான் சொன்னேன்ல, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களும் ரிப்பீட் பண்ணுவாங்க, அதே கேள்வியை உங்ககிட்டே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகே, ஈவன் சம்டைம்ஸ் தே டோன்ட் நோ வாட் இஸ் ஜோக், வாட் இஸ் சர்காஸ்டிக் கமெண்ட். யாராவது அடித்தாங்கன்னா அதையுமே வந்து அவங்க சீரியஸாக நினச்சிப்பாங்க, ஒன்றும் புரியாது. ஓ, லிட்டரலாக இவங்க சொல்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஜோக்குக்கும் சர்காசமுக்கும் வந்துமே டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா?
கம்யூனிகேட் பண்ண தெரியாது, உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களால சொல்ல முடியாது. சென்சரி ப்ராசஸிங்லேயே ப்ராப்ளம். இதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ட்ரீட்டிங் பீப்புள் லைக் அ டூல். அவங்களுடைய பர்சீவ்லேயே அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்களால வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறாங்கல்ல சென்சஸ் மூலிமா, அதுலேயே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ராசஸ் தி இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்லி த்ரூ தேர் சென்சஸ். ஓகே, ஸோ சில சமயங்களில் சில சவுண்டுக்கெலாம் வந்து மற்ற பீப்புளாக ரெஸ்பாண்ட் பண்ணாலும் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சில சமயங்களில் நார்மல் சவுண்ட் இருக்குல்ல, ஃபேனோட சவுண்ட் இருந்தாலும் ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க சில சவுண்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். சில சமயங்களில் ஒரே விஷயத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாலையோ ஃபர்னிச்சரையோ ரொம்ப நேரமாக. ஓகேங்களா, லைட்டை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸு, தண்ணி ஓடுறது, புரியுதுங்களா, ஃபிங்கர் அப்படி கையில் வச்சு பார்த்துக்கிறது. ஓகே, ஸோ மோந்து பார்க்குறது, ஸ்மெல் பண்ணுறது, ஈவன் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பீப்புளாக இருந்தாலும் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாமே வந்து சென்சரி ப்ராசஸிங்கில் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால. என்வைரன்மெண்ட்டோட அடாப்டேஷன், இவ்வளோ அழகாக இதில் டிஃப்ரெண்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்களா. இதையே வந்து நீங்கள் மற்ற டிஸார்டருக்கும் இந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகே, சூப்பராக. என்வைரன்மெண்ட்னா அவுட் சைடில். ஓகே, அவுட் சைடில் சேம், உங்களுக்கு அவுட் சைடு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுலேயே ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. ஓகே, உங்களால் கோப்பிங் பண்ண முடியாது அவுட் சைட் சேஞ்சுக்கு. ஸோ கோப்பிங்கில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சரு வந்து மீட் பண்ணுறது, நியூ ஆக்டிவிட்டியை வந்து மீட் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து இவங்களுக்கு நிறைய பயம் இருக்கும், அன்சைட்டி இருக்கும். எப்போவுமே எதுவுமே புதுசாக வேண்டாம், ஒரே ஒரு ரொட்டீனே போதும். ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் பிஹேவியர் சொல்லியிருந்தால, அது மாதிரி ஒரே ரொட்டீன் இல்லை ஒரே ஒரு ரிச்சுவல்ஸே பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ரிச்சுவல்ஸில் ரொட்டீனில் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உடனே அவங்க பேனிக் ஆகிடுவாங்க, உடனே ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அவங்க ஒர்க்கை அவங்க ப்ராப்பராக பண்ணணும்னு நினைப்பாங்க. பர்ஃபெக்ஷன், நியர் டு தி பர்ஃபெக்ஷன். இன்கேஸ் சில சுச்சுவேஷனில் பர்ஃபெக்ஷனாக வரணும்னு நினைக்கும் போது அந்த வேலை அவங்களால பண்ண முடியலன்னா அந்த வேலையை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, பண்ணால் பர்ஃபெக்டாக பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, காக்னிட்டிவாக என்னென்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா, அஃப்கோர்ஸ் காக்னிட்டிவாக வந்து லேர்னிங்கில் வந்து டிஃபிகல்ட்டி ஆகுது. அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. புவர் மெமரி. அஃப்கோர்ஸ் ஒரு விஷயத்தை ஞாபகமே உங்களால் வச்சுக்க முடியலன்னா நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு புரியாது ப்ராப்பராக. ஸோ நீங்கள் நிறைய தடவை சொல்லணும், 10 தடவை சொல்லணும், மறக்கக்கூடாது, போயிட்டு இங்கே வாங்கணும், டேக் தி ஃபஸ்ட் ரைட், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நீங்கள் நிறைய தடவை சொல்லணும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட்ஸ்லாம் அவங்களுக்கு புரியாது. சில சமயங்களில் வந்து என்ன சொல்கிறது, ஷேர் பண்ணுறது, ஒரு புது விஷயத்தை இப்படி விளாடும்போது நீங்கள் சில கான்செப்ட் சொல்கிறீங்க. இப்போ கிரிக்கெட் விளாட்னா இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குன்னா அது புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக இந்த பிடிடியோடைய நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிடையாது. பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் இன் எனி அதர் ஃபார்மில். ஸோ நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட். ஸோ அதனால் இதோட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சேம் டிஃப்ரெண்ட் தெரப்பீஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த டிஃப்ரெண்ட் தெரப்பீஸை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி இண்டிவிஜுவலாக, அதாவது ஏபிஏ தெரப்பியும் இருக்குது, ப்ளே தெரப்பியும் இருக்குது, காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது, சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி இருக்குது, சோஷியல் ஸ்கில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பேசிக்கலி ட்ரீட்மெண்ட்னாலே கோல், என்ன கோலோ எதை டார்கெட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க. ஃபேமிலி, டெஃபினெட்லி ஃபேமிலியை வந்து ப்ராப்பராக இது பண்ணணும். கிளாஸ் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேபி கிளாஸ் இருந்தால் கிளாஸ் சைஸை கம்மியாக இருக்கணும், அவங்களுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், 1-to-1 பேசிஸில் சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸ்பெஷல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்லாம் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஏர்லியர் தி இன்டர்வென்ஷன். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியும். க்யூர் பண்ண முடியாது கண்டிப்பாக, மேபி சப்போர்ட், அவங்களுக்கு பெட்டர் சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக இந்த சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே, பிடிடி பர்வேசிவ் டெவலப்மெண்ட் டிஸார்டர் அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் லெசனை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. லெசன் 6 இது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த இந்த 5 டிஸார்டர் பார்த்தோம்ல, அதை பற்றி ஒரு சிம்பிளாக இந்த இதில் ஒரு சம்மரைஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இது எல்லாமே ப்ராட் கேட்டகரி ஆஃப் பிடிடி, பர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிஸார்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னால என்ன, இது வந்து டெவலப்மெண்டல் டிஸார்டர், பிரெயின் ரிலேட்டட். ஓகே, ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரெயின் ரிலேட்டட். நான் அதில் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம், எப்படி இந்த உலகத்தை பர்சீவ் பண்ண விஷயத்தோட எப்படி சோஷியலைஸ் பண்ணுறாங்க அடுத்த ஆளோட. ஸோ இந்த பர்சீவ் அண்ட் சோஷியலைஸ், தீஸ் ஆர் தி 2 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். எப்படி உலகத்தை பர்சீவ் பண்ணுறோம், எப்படி மற்றவங்களோட சோஷியலைஸ் பண்ணுறோம், இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து நான் சொன்ன தெரியுமா, சோஷியலாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதாக இருந்தால் இருக்கட்டும், அதில் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டி. இது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ரெட்ஸ் டிஸார்டர் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்த்தோம். இதில் வந்து பேசிக்கலி என்ன, ரிக்ரெஷன் ஆகுது 5 monthsங்கிற அந்த ஃபிகரை ஞாபகம் வச்சுக்கணும். 5 to 18 monthsக்கு அப்புறம் 4 விதமான இந்த ஃபீல்டு
ஓகே 4 விதமான ஃபீல்டில் பேசிக்கலி ரிக்ரெஷன் ஆகுது 5 மாதத்துக்கு அப்புறமேட்டு. தட் இஸ் ரெட்ஸ் டிஸார்டர். சைல்டுஹுட் டிஸ்இன்டகிரேட்டிவ் டிஸார்டர் CDD, வேர்டு இம்பார்ட்டன்ட் வேர்டு இஸ் டிஸ்இன்டகிரேட்டிவ். இதுலேயும் டிஸ்இன்டகிரேட்டிவ் ஆகுது, பட் இட் இஸ் மோர் தென் 3 years ஆஃப் ஏஜ். இதை இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், ஹெலர்ஸ் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி இதில் வந்து 3 இங்கே நம்ம 4 விஷயம் ஞாபகம் வச்சுருந்தாலும் இங்கே 3 விஷயத்தை எக்ஸப்ட் காக்னிட்டிவ் விட்டுட்டு லாங்குவேஜ், சோஷியல் அண்ட் மோட்டர் ஸ்கில்ல அஃபெக்ட் ஆகுது. அது CDD. ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரம் நான் சொன்னேன், இது வந்து ஃபஸ்ட்டு தனியாக இட்ஸ் நாட் அ செப்பரேட் டயக்னோசிஸ். இட் இஸ் அ மைல்டு எண்ட் ஆஃப் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். இதுலேயுமே வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரோட மைல்டு எண்டுனா இதில் பார்த்த எல்லா விஷயமும் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா, சோஷியல் இன்ட்ராக்ஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். ஒன்லி இட் இஸ் ஜஸ்ட் falling under the mild end of the spectrum of autism spectrum disorder. அவ்வளோதான் Asperger syndrome. And லாஸ்ட்டாக இந்த 4த்துலேயுமே வராதது, பட் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் PDD. நம்ம மேலே பார்த்தோம்ல, not otherwise specified அப்படின்னா it comes under this category, NOS. ஓகே, இதுலேயுமே வந்து சோஷியல், வெர்பல் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளமாக இருக்குது. ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் இதுலேயுமே இதுவாக இருக்குது. ஓகே, ஸோ 5 டிஸார்டர் நம்மளுக்கு ஓவராலாக புரிஞ்சிருச்சு. ஸோ இஃப் இன் தி கொஸ்டின் இஃப் தே ஆஸ்க் வாட் இஸ் பர்வேசிவ் டெவலப்மெண்ட் டிஸார்டர், யூ கேன் ரைட் ஆல் த 5. இல்லையா, மேபி 5 மார்க்ஸில் வெறுமே ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் பற்றி மட்டும் எழுதுனாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் பற்றி எழுதிட்டு எல்லாத்துலேயுமே வாட் இஸ் இட், எப்படி வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம், DSM கேட்டகரியில் எங்கே வருது, ப்ரிவலன்ஸ்னால் என்ன, ஓகே இதோடைய பேசிக் ஃபங்க்ஷனல் என்னென்ன நடக்கும், இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் வந்துருச்சுன்னா என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும். பேசிக்கலி நீங்கள் எழுதின விஷயத்தை தான் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்கில் எழுதுறீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், யூ ஹேவ் டு சம்மரைஸ் இட் பை சேயிங் தி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, மேபி 2 வேர்ட்ஸில் ரெட்ஸ் டிஸார்டர் பற்றி கேட்கலாம், சைல்டுஹுட் டிஸ்இன்டகிரேட்டிவ் டிஸார்டர் பற்றி கேட்கலாம், ஏன் ஆஸ்பர்ஜர் டிஸார்டர் பற்றி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 வேர்டை வந்து எழுதிருங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம லெசன் 6 முடியுது. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.